அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பற்றாக்குறை பற்றி ஒரு வெப்சைட்டில் சும்மா புட்டு வச்சுருக்குறாங்க. என்ன டைட்டில்னால், ஆசிரியர் பற்றாக்குறையால் அல்லலாடும் அரசு பள்ளிகள். ஈரோடு உமா. தமிழக பள்ளிக்கல்வியின் சவால்கள் 6. காலப்போக்கில் அரசு பள்ளிகளை காலாவதியாக்கும் சூழ்ச்சியா? ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். பதினொன்று 12ஆம் வகுப்புகளுக்கு ஆசிரியர்களே இல்லை. பாலாஜி, பட்டதாரி ஆசிரியர், கருப்பம்பலம், நாகப்பட்டினம் மாவட்டம். ஆசிரியர் எண்ணிக்கையை அதிரடியாய் குறைப்பார்கள். அருணாச்சலம், பட்டதாரி ஆசிரியர், திருவண்ணாமலை. ஆசிரியர் பற்றாக்குறை அயற்சியே தருகிறது. பிரசாத், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, பெருந்துறை, கிழக்கு ஈரோடு மாவட்டம். தேவை 27, இருப்பதோ 19. மூசா ராஜா ஜுனைதி, தலைமை ஆசிரியர், EKM அப்துல் கனி மதரசா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, ஈரோடு மாவட்டம். ஒரே ஆசிரியர் எப்படி சமாளிப்பது? கமலவல்லி, இடைநிலை ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம். ஒன்றாம் கிளாஸ் டீச்சரை விட்டுவிடுங்கள். இடைநிலை ஆசிரியர், கல்லர் சீரமைப்புத்துறை, ஆரம்பப்பள்ளி, மதுரை மாவட்டம். அரசு பள்ளி வளர்ச்சியை அரசே விரும்பவில்லை. நரசிம்மன், தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, தருமபுரி மாவட்டம். இதில் பார்க்கலாம். என்ன, தொடக்கக்கல்வித்துறையில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நிர்ணயம் செய்வதில் அதிகப்படியான முரண்பாடு உள்ளது. தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்புகளில் மாணவர் எண்ணிக்கை 91லிருந்து 120 இருப்பின் 4 ஆசிரியர்கள் தரப்படுகின்றனர். அதே போல் 121, 155, 151லேருந்து 200 6 ஆசிரியர், 201லேருந்து 240 7 ஆசிரியர்கள். ஆனால் அதே எண்ணிக்கையிலான நடுநிலை பள்ளிகளுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையுள்ள வகுப்புகளிலும் மாணவர் எண்ணிக்கை 91லேருந்து 120 4 ஆசிரியர்கள், 121 200 5 ஆசிரியர்கள், 201லேருந்து 240 ஆசிரியர்கள் 6 ஆசிரியர்கள் என பாகுபாடு. இது குறித்து கேள்வி கேட்டால் அரசாணையின்படி பணியிடம் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற பதிலே தரப்படுகிறது. அரசாணையே தவறாக உள்ளது. இரண்டே ஆசிரியர் தான். ஜான் பவுலா, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம். 2 ஆசிரியர்கள் தான். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொடைக்கானலில், திண்டுக்கல் மாவட்டத்தில். அடிப்படை தேவை என்ன? ஆசிரியர்களின் மேற்சொன்ன பகிர்வுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களை முறையாக நியமித்து உதவுங்கள் என்பதே முரண்பாடுகளை களைந்து அனைத்து பள்ளிகளுக்கும் சரியான முறையில் ஆசிரியர் நியமனம் செயல்படுத்த வேண்டும். இதில் ஏகப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் பற்றாக்குறை பற்றி. இந்த அறம் ஆசிரியர் சாவித்திரி கண்ணன் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். அறம் ஆன்லைன் டீச்சர்ஸ். நன்றி நண்பர்களே.